எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு அபியின் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி கேபேஜ் பராத்தா எப்படி பண்ணலாங்கிறது பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் சப்பாத்திக்குள்ளே முட்டைக்கோஸ் வச்சுட்டு ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணி அதை உள்ளே ஸ்டஃப் பண்ணி செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. நார்த் இந்தியன் சைடில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. இது பாருங்கள், இந்த மாதிரி தான் லேயராக இருக்கும். இதுக்கு தேவையான பொருள்கள், இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிளியராக கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. வாங்க கேபேஜ் பராத்தா பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நான் இன்றைக்கி 400 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவுக்கு தேவையான சால்ட் அதை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் அது சேர்த்துக்கிறேன். இது கூட உங்கள்கிட்ட சீரகத்தூள் இருந்ததுன்னா அது ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம சப்பாத்திக்கெல்லாம் எப்படி பிணைவோமோ அந்த மாதிரி மாவு திரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப டைட்டாக இல்லாமல் முடிஞ்ச வரை சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு முட்டைக்கோஸ் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், மாவு பிணைஞ்சாச்சு. பூரிக்கெல்லாம் நம்ம பிணையிற மாதிரி இல்லாமல் நல்லா லூஸாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க மாவு. இப்போ காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 1/2 மணி நேரம் நம்ம அப்படியே ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ நமக்கு மேல் மாவு ரெடியாக இருக்குது, இது ஊறட்டும். அடுத்ததாக ஸ்டஃபிங்க்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 கை போல் இருக்கக்கூடிய முட்டைக்கோஸ் அதை நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு பெரிய வெங்காயம். எல்லா பொருளையுமே முடிஞ்ச வரை ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சப்பாத்தி திரட்டுறப்ப டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, ரெண்டையுமே ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 லெமன், கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலை எடுத்திருக்கேன். இந்த லெமனுக்கு பதிலாக நீங்கள் உங்கள்கிட்ட அம்ச்சூர் பவுடர், அதாவது ட்ரை மேங்கோ பவுடர் இருக்குன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் இஞ்சி பூண்டு ரெண்டையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், அதோட பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு இந்த டைமில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம முட்டைக்கோஸை சேர்த்துடலாம். இந்த முட்டைக்கோஸ் நமக்கு ஒரு 50% குக் ஆனால் போதும். பாதி அளவு வெந்துச்சுனாலே போதும். ரொம்ப நல்லா மசிஞ்சு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, அதனால் பார்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த முட்டைக்கோஸுக்கு மாத்திரம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம மேல் மாவுலையும் சேர்த்துருக்கோம். ஸோ உப்பு காரம் எல்லாமே ஸ்டஃபிங்க்கு எந்த அளவு தேவையோ அதை பார்த்துட்டு அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் அந்த பச்சை வாசனை போகிற வரை பெரட்டிட்டு இந்த மாதிரி அந்த முட்டைக்கோஸில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே நல்லா வற்ற விட்டு நல்லா உதிரியாக வரணும். அது வரை விட்டுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலை, நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய லெமன் ரெண்டையுமே சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், உதிரியாக நமக்கு சூப்பராக ஸ்டஃபிங் ரெடி ஆயாச்சு. ஸ்டஃபிங்கில் கொஞ்சம் கூட ஈரமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு நல்லா வற்ற விட்டு எடுத்துக்கோங்க. உதிரியாக இருக்கணும், அதுதான் இம்பார்ட்டண்ட். இப்போ பாருங்கள், மேல் மாவு 1/2 மணி நேரத்துக்கிட்ட ஊறி இருக்குது. ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்மளோட ஸ்டஃபிங்கும் நல்லா ஈரப்பதமே இல்லாமல் நல்லா உதிரியாக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்தாச்சு. இது ரெண்டையுமே எப்படி பராத்தாவாக ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நல்ல பெரிய சைஸ் பாலாக எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கெலாம் எடுக்கிறத விட கொஞ்சம் அதிகமாகவே எடுத்து இந்த மாதிரி பால் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லா மாவையுமே பால்ஸாக ரெடி பண்ணியாச்சு. நம்ம சேனலில் ஆல்ரெடி ஆலு பராத்தா ரெசிபி போட்டிருக்கேன். அதோட லிங்க் ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்மளோட மாவு அதை நல்லா ட்ரையாக இருக்கக்கூடிய மாவில் ஒரு டைம் கோட் பண்ணிவிட்டு இப்போ லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வர தேய்ச்சிட்டு நம்ம இப்போ உள்ள ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவு திக்னஸ் இருக்கிற அளவுக்கு வச்சுட்டு மேலே கொஞ்சம் ட்ரையாக இருக்கக்கூடிய மாவு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஸ்டஃபிங்கில் ஏதாவது ஈரப்பதம் இருந்தால் கூட அந்த மாவு அப்சர்வ் பண்ணிடும், நமக்கு ஈஸியாக தேய்க்க வரும். அதனால் உள்ளே ஒரு கோட்டிங் ட்ரையாக இருக்கக்கூடிய மாவு லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மாவை அப்படியே ட்விஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துடலாம்.
இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க மாவு எடுக்கிறதால நமக்கு ஸ்டஃபிங்கும் பராத்தாவும் ஈவனாக இருக்கும். சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாவை அதிகமாக போட்டுட்டு தான் தேய்க்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் நமக்கு வந்து ஒட்டாமல் கிடைக்கும். அதனால் மாவு நிறையாவே யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ பாருங்கள், முடிஞ்ச வரை இதை நல்லா தின்னாக விரித்து எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம நார்மல் சப்பாத்திலாம் பண்ணுறோம் இல்லையா, அந்தளவுக்கு வந்து மெல்லிஸாக கிடைக்காது, கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். உள்ள ஸ்டஃபிங் இருக்கிறதால கொஞ்சம் திக்காக இருக்கும், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், ஸ்டஃபிங் லைட்டாக வெளியில் தெரியுது. இந்த அளவு வரை நம்ம தேய்ச்சிக்கிட்டா சரியாக இருக்கும். ஸ்டஃபிங் வெளியில் தெரியுதே அப்படின்னு நினைக்காதீங்க, அது தெரிஞ்சால் தான் நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்குறப்ப ஸ்டஃப் பண்ணி செஞ்சுருக்கிறதுக்கு ஒரு அழகாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த அளவு திக்னஸில் தேய்ச்சாச்சு. மாவும் வந்து ட்ரையாக இருக்க மாவு நம்ம போட்டு போட்டு தேய்ச்சா தான் ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள், ஒரு இரும்பு தோசை தவா ஹீட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி எண்ணெய் சேர்க்காமல் பராத்தா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃபைனலாக நெய் அப்ளை பண்ணிக்க போகிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன தவா இருக்கோ அதை யூஸ் பண்ணிவிட்டு எண்ணெயோ நெய்யோ எது வேணுமோ அப்ளை பண்ணி கூட சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், சிம்மில் வச்சு 2 சைடும் லைட்டாக குக் ஆகிற அளவு வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாய்ஸ்சர் எல்லாமே போயாச்சு. இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு நான் ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி பராட்டா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணி கூட நான்ஸ்டிக் தவாவில் கூட போட்டு எடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக நமக்கு 2 சைடுமே குக் ஆகி வந்தாச்சு. இப்போ இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது பாருங்கள், சுட சுட இருக்கப்போவே இதுக்கு மேலே நம்ம நெய் அப்ளை பண்ணி வச்சிட்டோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு நாள் முழுக்க நம்ம காலையில் ப்ரிப்பேர் பண்ணோன்னா நைட் வர அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும். நான் நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ கேபேஜ் ஸ்டஃப்டு பராத்தா சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா தயிர் வச்சு தான் சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி டொமேட்டோ சட்னி நம்ம சேனலில் இந்த ரெசிபியும் போட்டிருக்கேன், அது ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நம்மளோட விருப்பம் தான், நமக்கு தயிர் வேணும்னாலும் வச்சு சாப்பிட்லாம், இல்லை பன்னீர் பட்டர் மசாலா, குருமா, சன்னா மசாலா, இந்த மாதிரி எந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்குமோ அது உங்களோட ஆப்ஷன் தான். இது ப்ளைனாக சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா உள்ள ஸ்டஃபிங் இருக்குது. ஸோ வந்து அதுவும் காரசாரமாக இருக்கும். மேல் மாவும் நம்ம ஆல்ரெடி மசாலாஸ்லாம் போட்டிருக்கிறதால நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ ப்ளைனாகவே சாப்பிட்லாம். ஒரு ட்ராவல் டைமில் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் இந்த கேபேஜ் பராத்தா ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் அபியின் உலகம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.